ப்ரோ விக்ரம் பிளஸ் நக்கல்ஸ் விக்கல்ஸ் ப்ரோன்னாரு வித்துட்டாரு என்கிட்ட. நல்லா இருக்கே, டக்குன்னு பார்த்தா ஒரே நாள் 1 மில்லியன்லாம் அடிக்குது. அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இனிமே வாரம் ஒரு முறை நம்ம டப்பிங் ஸ்டுடியோக்கு போகிறோம், ரீல் போடுறோன்னு. அந்த கட்சி அவங்களுக்கு தேவையான பிட்லாம் கட் பண்ணி அவன் போட்டு ட்ரால் பண்ணிருக்கான். இந்த கட்சி இவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கட் பண்ணி நடுவில் என்ன விட்டானுங்க டே. இவங்க 2 பேருமே என்ன திட்டிட்டு இருக்காங்க. Alright guys, what's up? Welcome back to TIGPODS, and today we have a very exciting guest on the show. It is our Vikkals, Vikram guys. Hello. Hi. So we know Vikkals from TIGOM #1. We remember when Vikkals had performed right on this stage, and that was the time when TIGOM was sideways TIGOM. முதல் டிகோமா போனோம், என்னன்னு பண்ண போறோம்னு தெரியல, எதுவே we had zero idea. கூரை கூட போடல. எது அந்த கூரை ஒண்ணு nothing was there bro, empty மொட்டை மாடி, that's all. And that's when we had called Vikram saying bro, என்ன ஷோன்னு தெரியாது, யார் வர போறாங்கன்னு தெரியாது, எவ்வளவு பேர் வராங்க கூட தெரியாது, ப்ளீஸ் எப்படியாச்சும் வந்துருங்க. And he came forth, and I think that was the first ever experience we had with you on at TIGOM. And I think you were blasting right from there. You were the first ever act of TIGOM also bro. Thanks. Thank you. ஆக்சுவலி எனக்கு டிகோம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு எனக்கு. பட் நீங்க கூப்பிட்டுட்டீங்க. ஐயோ இன்னும் பசங்களெல்லாம் கூப்பிடுறாங்களே, இப்போ இது எப்படி வராம நம்ம போறதுன்னு சொல்லிட்டு சரி அப்ப நான் வந்துட்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் போறதுலாம் ஐடியா இல்ல. நான் ஏன் ஃபர்ஸ்ட் போறேன்னா எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு ஓடுறதுக்காக ஐ வாஸ் லைக் ஓகே நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறேன். I know. But now in history, you are the first ever performer of all those TIGOMs bro. வெதை நான் போட்டது. It's really nice. It's nice to see your journey also, bro. I think I've been seeing your journey come through from college times, post college times, like you know 2017 early, right after college and the mari or 16 17. Yeah. So I've been seeing you with Vikkals Vikram show with YouTube, how you were doing stuff, and your stand up, like I was saying, from TIGOM days. So let's do a small glimpse of your life if you can, you know. Just take us through your journey, like how you land up where you are right now, and highs and lows. இது லேண்டிங் அப் இங்க வந்து ஒரு ரீல்ஸ் அதுதான் மேஜர் காரணம். இல்ல லாஸ்ட் நீ வந்து லா படிச்ச ஒரு பையன். லா முன்னாடி இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எது எந்த ஆர்டர்ல தெரியல எனக்கு. சோ ஐ வாஸ் லைக் ஓகே, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் கிரண் இருக்கான்ல, ஆஃப் கோர்ஸ், அவன் வந்து தியேட்டர் அங்க சேர்ந்திருந்தான். ஸோ நான் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தனால அவனை சும்மா ட்ராப் பண்ணுறதுக்காக நான் போயிருக்கேன் காலேஜ் டைமில். ஸோ ஆமாம், அப்போ போகும்போது அங்கே ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க. எனக்கு ஒரு ரொம்ப ஷைனா, நம்மளுக்கு வாய்ப்பு கேட்க மட்டும் வரவே வராது, வாய் எல்லாத்துக்கும் வரும், பட் போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க வராது. அது ஏனோ தெரியல ஒரு தடையாவே இருந்துச்சு. பட் அங்கே போய் பார்க்கும்போது எல்லாரும் நடிச்சுட்டுலாம் இருந்தாங்க. மனம் விட்டு ராகுல் ஸ்ரீதர் இருப்பான் தெரியுமா? நூடுல்ஸ் தலையா. ஆமா, ராகுல் ஸ்ரீ அவங்க கிட்ட கேட்டேன், மச்சான் எனக்கு ஒரு இதுனா அவன் இல்லடா எல்லாம் காசு பண்ணிட்டோமே என்னடா பண்றேன்னு. ஐயோ என்ன ஒரு தடவை தான் கேட்போம் நாம, அவங்க நோன் போது நாங்க ரொம்ப டீசன்ட் பாஸ். ஆமா, ஜூனியர்ஸ் ஏதோ பிளே பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்ப அவனுங்க வந்து ஏதோ அண்ணா இந்த கேரக்டர் உங்களை மாதிரி இருக்கு, சும்மா நடிச்சு காட்டுங்கன்னாங்க. ஸோ என்னை அறியாமே அந்த பிளேயை நான் அந்த வாரம் அப்படியே நான் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு மாதிரி ஆர்கானிக்கா ஆச்சு. இல்லடா இது இப்படி பண்ணுடா, இல்லடா அது எப்படி. where did you get this instinctive knowledge of acting, or like how to teach directing rather? அது ஆக்சுவலா அது மட்டும் எனக்கு ரொம்ப நேச்சுரலாவே தோணுச்சு மச்சான். அது வந்து நான் பிராகியா சொல்ல, இது வந்து கத்துக்கணும். ஏன்னா எனக்கு அங்க நிறைய விஷயங்களுக்கு பேரே தெரியாது. ஓகே, நாங்க வந்து பிளே பண்ணிட்டு இருக்கும்போது இல்லடா இவன் இப்படி வருவான், இவன் வரும்போது இவன் இங்க இடிக்கும், அது பேர் ஓவர்லாப்பு, அது பேர் அப்ஸ்டேஜிங், அதுக்கு பேரு பிளாக்கிங், இது எதுவுமே தெரியாது. ஆனா இது இப்படி பண்ணாதான் பார்க்க நல்லா இருக்கும்ன்ற ஒரு அறிவு இருக்குல்ல, அது எங்க இருந்து வந்துச்சுன்னா தெரியல. அது ஒரு மாதிரி எனக்கு பேசிக்கலி காமன் சென்ஸ் நீ நல்லா யூஸ் பண்ணிருக்கேன். ஆமா, எனக்கு அந்த மாதிரி தான் தோணும். அது அவங்க ஏதோ பெருசா பேசுவாங்களா, நம்ம பேர்லாம் வச்சு இது பிளாக்கிங், இது வந்து அப்ஸ்டேஜ், நம்மளா ஏண்டா அறிவு இருக்கவனே முன்னாடி தெரியாது, இது சொல்றதுக்கு இவ்வளவு பேர் வேணுமான்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதனால இது டேலண்டா இல்ல நம்ம ஏதாவது தேவை அதிக பிரசித்தனமா இருக்கோமான்ற ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும். ஆகையால அந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து தியேட்டரை நோக்கி ஒரு பயணம் இருந்துச்சு. ஒரு முக்கியமான பங்கு வந்து கிரண் பிளே பண்றான் என் லைஃப்ல. ஏன்னா அவன் தான் வந்து இன்ஜினியரிங் சேரும் போதே முடிவு பண்ணிட்டேன் சினிமா பண்ண போறேன் அப்படின்னு. அப்படியா? அவன் 12th இருந்து சினிமா பண்ணுன்றதுக்காக கரெக்டா இன்ஜினியரிங் சேர்ந்தான்.
அவன் கூடவே நான் வந்து என்ன பண்றேனே தெரியாம எங்க அண்ணன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணாங்க, கசின் அண்ணன். நான் அவங்க ஆட்டோமொபைல் அதோட ஸ்கோப் மெக்கானிக்கல் ஜாஸ்தி, அதுக்காக நீ போய் அது பண்ணுப்பான்னாங்க. சரி நம்மளுக்கு என்ன தெரியும், அம்மா அப்பா சொல்றத பண்ணுவோம் அப்படியே போயிடுவோம் லைஃப்லன்னு நினைச்சிட்டு இருந்த பீரியடு. எனக்கு என்ன சின்ன வயசுல இருந்து நான் டான்ஸ் ஆடுவேன், சின்ன வயசுல இருந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் நல்லா பண்ணிருப்பேன். ஆனா இதை வந்து ஒரு கெரியரா பார்த்தா டிஸ்கஸ்டிங்கா தான் பார்ப்பாங்க எங்க வீட்டுல, சி அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்களா. வீட்டுல கொஞ்சம் கான்டெக்ட் கொடுத்தீங்கன்னா வாட் டு தே டு? எல்லாருமே லாயர்ஸ், எல்லாரும் ஒரு அப்பா அம்மா எல்லாருமே லாயர்ஸ். நாளைக்கு எங்கேயா குஷ்டி மாட்டிட்டு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா செருப்பு அடிப்பேன். அதோட பெட்டர் ஐடியா, குடிச்சிட்டு டிரைவ் பண்ணாதீங்க. ஸோ கிரண் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சுல்ல, அந்த அவன் என்னன்னா அவனோட தான் நான் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். லைக் இந்த நிறைய விஷயங்கள் தியேட்டர் ஏரியா அதையெல்லாம் சொல்றேன். அஃப்கோர்ஸ் வேற எதுவும் பண்ணலங்க, எதுவுமே யாருமே சொல்லி இல்ல நான் சொல்லி முடிச்ச உடனே ஃபார் எக்ஸாம்பிள் அவன் படம் பார்த்துட்டு படத்தை பத்தியே பேசிட்டு இருப்பான். அவன் கூட பேசும்போதே எனக்கு எப்படி இருக்குன்னா, ஐயோ நிறைய தெரியுது, இப்ப நம்ம இந்த படத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லணுமா பிடிக்காதுன்னு சொல்லணுமா, அந்த ரேஞ்சிலே. அது எப்பவுமே ஒரு கடுப்பா இருக்கும்ல. நம்ம உண்மையிலேயே நமக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிக்கணும், இரு மத்தவங்க என்ன சொல்றாங்க. ஆமா, யோசிச்சுட்டு தான் நிறைய சொல்லுவான். லைட்டுன்மா இதுன்மா அதுன்மா ஸ்கிரிப்டுன்மா. சரி நம்ம எனக்கும் இதெல்லாம் பேசணும்னு தோணும், இவர் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வார்த்தைகள் தெரிய மாட்டேங்குது. நான் வந்து என்ன அடக்கிட்டே இருப்பேன். தியேட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸா, அதனால அவன் அங்க இருக்கும்போது எனக்கு என்னன்னா இந்த ஆசையை வெளியில சொல்றது கொஞ்சம் அசிங்கமாவும் இருக்கும்ல மச்சான். நீ நினைச்சு பாரு, நம்ம அந்த வயசுல வந்து சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னாலே ரொம்ப கூச்சமா இருக்கும். அது ரொம்ப தப்பு, அதுவே தப்பு. ஐ திங்க் நீ உன் ஃபேமிலியில சொல்லணும் அப்படி பேசிட்டு இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அதுதான் கெத்தா இருக்கும். எல்லாட்டியும் இல்ல அது ஏன் நான் அது அப்படி இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போ அதுக்கான ஒரு பிளான் இருக்குல்ல, அந்த பிளான் யாருனாலுமே சொல்ல முடியாது. இப்ப அது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். இப்ப எனக்கு சினிமால போய் இப்ப நான் வந்து அமெரிக்கால போய் இந்த கம்பெனில சேரணும் அப்படின்னா நான் ஜிஆர்இ படிக்கணும், இது பண்ணணும், அங்க போகணும், இங்க பிளேஸ் ஆகணும். அதுக்கான ரோட் மேப் உனக்கு உடனே தெரியும், இல்லாட்டி யாராச்சும் ஒருத்தர் சொல்லி தெரியும். ஆனா நான் சினிமால வந்து ஜெயிக்கணும்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் a star kid, ஆமா, உனக்கு வந்து பிளான் யாருமே சொல்ல முடியாது. பிளானே இல்ல, யாராலுமே உனக்கு அது பாதையே போட்டு தர முடியாது. ஆமா, போப்பா அந்த கார்டு தெரியுதா, அதுக்குள்ள போ, உயிரோட அவ்வளவுதான், செத்தினா ஓகே சமபடம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இதுனால எனக்கு இத போய் இத சொன்னா நம்மள எப்படி நினைப்பாங்கன்றதுலயே அது ஒரு காம்ப்ளெக்ஸ்லயே அது ரொம்ப நாள் போச்சு. அப்புறம் அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பான் கிரண், நம்ம இண்டஸ்ட்ரி வந்து சினிமா தான், அதுல போய் ஏதோ படம் எடுக்க போறேன், அந்த ஒரு மோட்ல இருப்பான். அண்ட் அந்த பீரியட்ல தான் ஸ்லோவா எருமை சாணி இந்த மாதிரி ஸ்கெட்சஸ் நீங்க எல்லாருமே நீங்களாம் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரேண்டமா இப்படி ஒரு யூடியூப்னு ஒண்ணு வருது, அதுல இப்பதான் ஸ்லோவா இந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இவங்க ஸ்ட்ரே ஃபேக்டரி, புட் சட்னி, இவங்க கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெவியா எடுத்துறாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பீரியட்ல தான் நான் அந்த தியேட்டர் போய் சேர்ந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு மாதிரி அன்லீஷ் தி கிராக்ன்ற மாதிரி என்ன ஆயிடுச்சு, டப்புன்னு பர்ஃபார்மன்ஸ் எங்க போனாலும் நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியுது, பர்ஃபார்ம் பண்ண 10 பேர் கை தட்டிட்டானுங்க. இது என்னன்னா ஒரு ஒரு டக்குன்னு என்னன்னா உள்ளேயே வச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து இப்ப பிளாஸ்ட் ஆகி, ஓகே இப்ப அடுத்து என்ன பண்ணும், ஓகே இது பேர் என்ன, இது பேர் பிளாக்கிங், ஓகே இது ஆக்டிங். அப்புறம் எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ஆள் இல்ல, ரைட்டர்னு சொன்ன எல்லாருமே இங்கிலீஷ்ல தான் பண்ணுவாங்க. அப்படியா? எஸ்விசி இல்லையா? ஆமா, ஓகே எதிர்பார்க்கல. சத்தியமா இல்ல. சோ ஆனா அங்க ரைட்டரா, அதாவது தியேட்டர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரி, தமிழ் ஆள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல அவங்க. ஆனா இந்த தியேட்டர் பண்ற இடத்துல இல்லையோ என்னவோ தெரியல. அண்ட் ஆல்சோ அங்க யாருக்கும் தியேட்டர் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும் அப்படிலாம் அங்க காலேஜ் டைம்ல எல்லாம் யாருக்கும் இந்த ஆசையும் கிடையாது. எல்லாருமே அங்க எல்லாரும் கரெக்டா படிக்க தான் வந்திருந்திருக்கானுங்க. நாங்க தான் ஒரு மாதிரி போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச எஸ்விசி பாய்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி, அது எல்லாம் உனக்கு தெரிஞ்சு அதேதான் பிரச்சனை. ஓகே ஃபைன். சோ அந்த என்ன சொல்றது, தமிழ்ல ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக நான் போய் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் யூடியூப்ல இருந்து கத்துக்கிறேன். இது எப்படி இந்த ஃபார்மேட்ல எழுதணும் இங்கிலீஷ்ல. ஆமா, அது தங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணுவோம், பட் தமிழ்ல டயலாக் வேணும்ல, அதுக்காக நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அது அப்படியே அங்க என்ன ரைட்டிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரைட்டிங் வந்து ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் நான். அது எப்படின்னா,
இந்த சீன்ல இப்படி நடிச்சு இப்படி பண்ணா இங்க ஜோக் விழுன்னு நம்மளுக்கு தெரியும், இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு தெரியும். மோர் லைக் ஸ்டாண்ட் அப் காமெடியன் ஆமா, பெர்ஸ்பெக்டிவ். ஒரு மாதிரி அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ரைட்டிங்கோட அந்த ஒரு ரைட்டிங்ன்ற ஒரு இது இருக்கு தெரியுமா, ஒரு ஒரு பிம்பம். ஆமா ஆமா, ஐயோ ரைட்டிங் அப்படின்ற ஒரு பயம், அது பயங்கரமா எனக்கு கிராஷ் ஆச்சு. என்னன்னா ரைட்டிங்னா ஒண்ணும் இல்லைங்க, இது நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தோன்றத சும்மா எழுதி போய் பர்ஃபார்ம் பண்ணி பாக்குறது தான், அப்புறம் அங்க போய் பாத்துக்கலாம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஸோ காலேஜ்ல எல்லாமே நம்ம தானே பண்ணணும், ரைட் பண்ணணும், எழுதணும், டைரக்ட் பண்ணணும், காஸ்டியூம் பார்க்கணும், இதெல்லாம் ஒரு காசு, அதுக்கு காசு வரணும்னா யாரும் எதிர்பார்க்கும் போறது அந்த வயசுல. அட்லீஸ்ட் பாருங்கடா ப்ளீஸ், நம்ம யாராச்சும் வந்து பாருங்கன்னு சொல்லி அதுக்கு டிக்கெட் விற்கிறது எல்லாம், அது ஒரு மாதிரி அப்படியே ஜாலியா அடிச்சு பிடிச்சி அந்த ஒரு தியேட்டர் ஃபேஸ் போயிட்டே இருந்துச்சு. தியேட்டர் ஃபேஸ் ஒரு 2017-18 வரைக்கும். 17ல என்ன ஆயிட்டா அப்படியே ஸ்லோவா காலேஜ் முடிச்சுட்டு எங்க வீட்டில் எல்லாரும் இன்ஜினியரிங் முடிச்சோடனே சினிமா போறேன்னாங்க. சூப்பர், அப்போ லா முடிச்சுட்டு போன்னு லா காலேஜில் சேர்த்து விட்டாங்க. Dropped out of engineering or finished engineering? அது முடிச்சிட்டேன். Finished engineering then law. Then law. Oh, okay. அதுக்கப்புறம் லால சேர்த்து விட்டாங்க. லால இருக்கும்போது காலேஜே போக பிடிக்கல, ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங்ல ஒரு கேங் இருந்தாங்க ஒரு போயிட்டு வர்றதுக்கு. லா போறேன், அங்க எல்லாருமே இங்க எப்படி என் கூட சினிமா பத்தி பேசுறது ஒரு கேங்கு, கட்டடிக்கிறது ஒரு கேங் வந்து ஒரு வைப்ல இருந்தாங்களோ, அவங்க அங்க அந்த மாதிரி இல்ல. அங்க எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப பொறுப்போட அங்க வந்திருக்காங்க. அநியாயம். அதாவது ஒரு பையன் எனக்கு நல்ல ஞாபகம், அவன் வந்து டீச்சர் எந்திரிச்சு ஏதோ ஒரு கேள்வி கேட்கறான், அதுக்கு இவன் பதில் சொல்றான். ஸோ டீச்சர் இவன் பதில் சொல்லாத வரை கேள்வியா கேட்டுனே இருக்காங்க, ஆனா இவன் சொல்லிட்டே இருக்கான். அவன் ஒரே ஒரு இடத்துல அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ஏதோ கேட்டு அவனுக்கு தெரியல, அதுக்கு அவன் அஃபண்ட் ஆயிட்டான். இது அவுட் ஆஃப் சிலபஸ், இது இன்னும் நம்மளுக்கு வரல, இதை எப்படி நீங்க கேட்கலான்னு. இது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, டேய் என்னடா 5th ஸ்டாண்டர்ட்க்கு வந்துட்டோமா திருப்பி, என்ன இப்படி இப்படிலாம் ஒரு சண்டை வரும்னு நம்ம எதிர்பார்க்கலையே. என்ன படிப்புல ரொம்ப ஆர்வம், அவங்கள சொல்லி குத்தல, ஒன் செகண்ட் அவங்க படிக்க வந்திருக்காங்க, அதுல ஆர்வம் பார்த்தா தப்பே இல்ல, நான் தான் தப்பு. அதனால நான் இப்படியே அங்க உட்காந்துட்டே இருப்பேன். ஆஹா என்னடா இது, இப்படி வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோமே, நம்ம இடம் இது இல்லையேன்னு. அப்படி இருக்கும்போது அப்பதான் உனக்கு பாத்தீங்கன்னா ஓடிடி எல்லாம் பயங்கரமா 2016 பீரியட் எல்லாம் உள்ள வருது, ஒரு மேட்ரு வருது. திடீர்னு இவங்க ஒரு ஓடிடி ஆரம்பிப்பாங்க, அவங்க ஒரு ஓடிடி ஆரம்பிக்க போறோம்பாங்க. ரைட்டர்ஸுக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நம்ம தான் ரைட்டர் ஆயிட்டோமே, நான் இவன் தான் ரைட்டர்னு நம்ம இந்த அந்த ஒரு தியேட்டர் வட்டாரங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு இடத்துல டைலாக் ரைட்டிங்னாச்சும் நம்மளை கூப்பிட்டுருவாங்க, ஏன்னா இவன் தமிழ்ல நல்லா எழுதுவான் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருவாங்க. அப்படி இந்த மாதிரி ரைட்டிங் டிஸ்கஷன்ல போய் உட்கார்றது, இதெல்லாம் அந்த லா பீரியட்ல நடக்கும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் நம்ம சுக்கி இருக்காங்கல்ல, சுகன்யா, அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு ஒரு டைரக்டர் யாரா நம்ம அபிஷேக் கார்த்திக் கோபு. ஸோ அவன் இதுல சுக்கி எழுதிட்டு இருக்கா. நான் வந்து அங்க போறேன், சுக்கி ஓப்பன் மைக் போகணும்னு சொல்றா, ஸ்டாண்ட் அப் காமெடி ட்ரை பண்ண பெசநகர் அட்டி கெஃபேல லோக்கல்ல அங்க போகணும்னு சொல்லும் போது நானும் வரேன் அப்படின்னு. எனக்கு ஆனா என்னன்னா அப்பவே ஸ்டாண்ட் அப்லாம் பார்த்து ஒரு ஆசை இருக்கும், இந்த மாதிரி நம்மளும் பண்ண. ஆனா ஒன்ஸ் இந்த வாய்ப்பு இதுதான், போகணும், இது எப்படா போகணும், அது ஒரு எங்க போகணும், இது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது. சரி இவ போய் ட்ரை பண்ணும்போது அவ போகும்போது அங்க ஏதோ ஒரு ஸ்லாட் ஓப்பனா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு. ஸோ ஷி வாஸ் லைக், நீ தான் ஆன் ஸ்டேஜ் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம், இம்ப்ரோவைஸ் பண்ணி காமெடி பண்ணுவோம், ஒரு மாதிரி விட மாட்டேன். ஒரு மாதிரி என்ன சொல்றது, இறங்கி அலசி தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவோம். அதாவது ஏதாச்சும் ஒன்று கம்மியாச்சுனாலும் எவ்வளோ முடியுமோ புஷ்ஷு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆன் ஸ்டேஜ். ஆனால் நீனு சும்மா ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஸ்டாண்ட் அப், சரின்னு ட்ரை பண்றதுக்காக சும்மா இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சொல்ற மாதிரி சில இந்த ட்ரங்க் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கதை இருந்துச்சு. அதை போய் சும்மா சொல்லி அது ஓரளவு சிரிச்சுட்டாங்க. என்னது சிரிக்கிறாங்களேன்னு, எனக்கு அது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அடுத்த நாள் போய் ட்ரை பண்ணேன், அங்கேயும் சிரிச்சுட்டாங்க. பாடுறா 2 இடத்துலயும் சிரிச்சு 2-3 நாள் சிரிக்க வச்சிருந்தா இந்த ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ் இருப்பாங்கல்ல ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க எல்லாம் என்ன சிரிக்க வச்சுட்டுலாம் இருக்கான் அப்படின்னு இப்படிலாம் ஒரு மாதிரி பாக்க. நம்மளுக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ கொடுத்தோன்னு தேர்ஸ்டே வந்து அஸ்விதா பிஸ்டோவ்ல ஏவம் மைக் கொண்டாட. ஏவம் மைக் நான் என்ன நினைச்சிட்டேன், ஓப்பன் மைக் ஆடிஷன் மாதிரி நினைச்சிட்டு லூஸ் தன்மை நான் நினைச்சிட்டேன். ஓகே ஏவம் ஒரு பெரிய சேனல், இந்த மைக்ல அடிச்சோன்னா இங்கிருந்து வீடியோ போடலாம், அங்கிருந்து அப்படியே பெரிய லைஃப் செட்டில் ஆயிடலாம் நினைச்சிட்டேன். உள்ள போய் பண்ணேன், ஆர்வ கோளால அதிகமா எழுதிட்டேன். 4.5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கண்டு எழுதி போய் வேகமா பண்ணி சொதப்பி பாம் ஆயிடுச்சு. வந்து நான் வெளியில வந்து அழுகேனா, போச்சு இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறமா கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வார வாரம் பண்றதுதான், அவங்க அப்படி வாய்ப்புலாம் தர மாட்டாங்க, நீங்க அது பண்ணி கொண்டு வரதான் அப்படின்னு சொல்லி அப்புறமா அந்த டீமிஸ்டிஃபை ஆனோன்னு எனக்கு ஓப்பன் மைக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் மைக்கிங் அந்த கல்ச்சர் பிடிச்சி போச்சு. ஏன்னா வேற எல்லா இடத்துலயுமே அந்த பீரியட்ல எப்படின்னா நம்ம போகணும், ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்,
அது அங்க அந்த ஒரு நிமிஷம் தான் நம்மளுக்கு சான்ஸ். ஆடிஷன்ஸ் அப்பெல்லாம் ஆடிஷன்ஸ் நிறைய போவோம், செலக்ட் ஆகும். ஏதோ ஒரு பெரிய கையை பிடிச்சி காக்கா பிடிச்சிட்டு. ஆமா. ஸோ எனக்கு ஓப்பன் மைக் கல்ச்சர் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அங்க மட்டும் நம்ம போய் எவ்வளவு தடவை வேணாலும் ஃபெயில் ஆகலாம். நெக்ஸ்ட் வீக் இட்ஸ் ஜஸ்ட் ப்ராசஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா. ஸோ அந்த கல்ச்சர் பிடிச்சி போய் அப்புறம் ஸ்டாண்டப்பே பிடிச்சி போய் அப்புறமா ஸ்டாண்டப்ல ஒரு ரேஞ்ச் வந்தோடனே என் வீடியோஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டுச்சு. அப்போ விக்கல்ஸ் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சு. அப்புறம் தான் நான் வந்து எனக்கு ஆக்சுவலி இந்த சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ பிடிக்காது. ஃபேஸ்புக் இதெல்லாம் எனக்கு லாஜிக்காவே இருக்காது. என்னடா தினமும் என்ன சாப்பிட்றோன்ற நான் ஏன்டா வெளில சொல்லணும் அந்த ஒரு மோட்லேயே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அப்புறமா புரிஞ்சிச்சு. தியேட்டர் பண்ணும்போது தியேட்டர்ல லீடா நடிக்கிறது கூட உங்களுக்கு டிக்கெட் விற்கிற கெப்பாசிட்டி இருந்தால் தான் போடுவாங்க. பாலிடிக்ஸ் கூட சொல்ல மாட்டாங்க. Practicality bro. You need ticket sales, you need audience, you need person to see that. It's very common. அவங்க அப்படி இருக்கும்போது அப்ப தியேட்டர்ல இருக்கவங்க கூட இன்னும் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ல யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களே 10,000 20,000 தான் வச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா அவங்க தான் அன்னைக்கு தியேட்டர்ல செலிபிரிட்டி. ஏன்னா மிச்சம் எல்லார்கிட்டயும் ப்ரொஃபைலே இருக்காது. ஆமா. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது நான் வேற வழியே இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் ஆரம்பிச்சு தினமும் இந்த ஓப்பன் மைக்ல போயிட்டு பெர்ஃபார்ம் பண்றதுலாம் போஸ்ட் போட்டு அதை பத்தி போட்டோ போட்டு இது எழுதுவேன். அப்புறம் அங்க சிரிக்க வச்சுப்பேன்ல, அவங்ககிட்டயே கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து உங்களுக்கு என் ஜோக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. இப்படி லைவ்ல இருக்கிறவனை டிஜிட்டல் கொண்டு வந்து 2000 பேரை வச்சிருந்தேன். இந்த 2000-3000 பேரை வச்சுட்டு அவங்க என்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது 2 பேர் ஸ்டார்ட் ஸ்டாச்சு. அதுல ஒண்ணுதான் அருள் வாக்கு. ஏன்னா என் பேர் விக்ரம் அருள் வித்யாபதி. சோ அருள் வாக்கு. இன்னொன்னு விக்கல்ஸ்னு ஒருத்தர் சொன்னாரு. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு, ப்ரோ விக்ரம் பிளஸ் நக்கல்ஸ் விக்கல்ஸ் ப்ரோன்னாரு. வித்துட்டாரு என்கிட்ட. நல்லா இருக்கே, அப்ப விக்கல்ஸ் ப்ரோ விக்கல்ஸ் அப்படின்னு அப்படியே லைவா you guys like formed it on stage. இல்ல இது ask me a question. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கேட்டு அப்புறம் அன்னையில இருந்து விக்கல்ஸ் நல்லா இருக்கு விக்கல்ஸ் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவு பண்ணி விக்கல்ஸ் போச்சு. But you didn't process the entire Vikkals side of the entire thing and why that is playing any role. Did that become a part of the ideology after that? அதுக்கப்புறம் எப்படி நம்ம படத்துக்கு நல்ல இந்த கதைக்கு ஒரு சீன் எழுதிட்டு அப்புறமா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம்ல, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் இயர்ஸ் வச்சிருக்கேன்ற மாதிரி நான் வந்து சமுதாயத்துல நடக்கிற தப்பு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விக்கல் மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணி நான் சுட்டி காட்டுறேன் காமெடியான நானே அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன்லாம் வச்சுக்கிட்டேன். பட் அதெல்லாம் எவனுமே கேட்கல உன்னை தவிர்த்து. அதனால அதெல்லாம் இப்ப யாரு கேட்டா ஜஸ்டிபிகேஷன். பட் so what is those initial days of YouTube like when you started off in YouTube? I remember you're doing sketch videos lang. Yeah. So what is that ideology? எப்படி ஆரம்பிச்ச and how did you garner views then? இல்ல அது ஃபர்ஸ்ட் வீடியோ பேர் வந்து when you speak Hindi in Tamil Nadu. அது நான் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு வீடியோவே பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட டீம் கிடையாது. ஸோ என்னோட ஒரு ஜூனியர் பையன் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியல, கேமரா தெரியல, நிறைய கொஞ்சம் ஒரு கேமரா பையன் வந்து கொஞ்சம் லைட்டா நம்ம கிட்ட இருந்து காசு போட்டதெல்லாம் கொஞ்சம் அடிச்சிட்டான். ஏன்னா திடீர்னு அவன் ஸ்லைடர்லாம் வாடகை எடுத்து வச்சிருந்தான். ஸ்லைடர் இது நம்மளுக்கு தெரியும்ல, இதுக்கு சரி அவங்க சொல்றேன், நம்மளுக்கு அதுல நாலேஜ் இல்லைன்றனா நான் விட்டுருவேன். சரிப்பா இது இல்லைன்னா இப்படி ஷார்ட் வச்சாதான் இன்னைக்கு ஸ்கெட்சுன்ட்டாங்க. நம்ம ஸ்லோவா இப்பதானே தெரியுது, ஆட்டம் படுவா 4 லைட்டு கம்மி பண்ணிருக்கலாம், அன்னைக்கு ஒரு 4000 ரூபாய் சேமிச்சிருக்கலாமேடான்ற மாதிரி இன்னைக்குதான் அதெல்லாம் தெரியுது. So I think that was the days when people were moving from cinema to இதுதான் இன்னொரு புது டைப் ஆஃப் சினிமாவா சொல்லிட்டு புதுசா வரவங்கலாம் வச்சு செஞ்சிருந்தாங்க. பட் சோ அது அவங்க எல்லாருக்கும் சினிமாவை நோக்கி போகணும். எல்லாருக்கும் ரெண்ட் எங்க இருக்கு, எனக்கு ரெண்ட் எங்க இருந்து எடுக்கணும்னே தெரியாது அந்த பீரியட்ல. அப்புறமா அவங்க ரெண்ட் எடுத்து சோ அவங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அந்த பையனுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சு he wanted to learn. நான் வந்து பலியாடா போய் மாட்டிக்கிட்டேன். பட் வீடியோ நல்லா எடுத்து கொடுத்துட்டானுங்க. அந்த வீடியோ போட்டா ஒரு 3 அதுக்கப்புறம் எந்த வீடியோமே இல்லை. அந்த ஒரு வீடியோ 3000 வியூஸ் என்ன போயிருந்துச்சு. ஒரு 2 மாசத்துக்கு எதுவுமே இல்லை. நானும் அடுத்த வீடியோ எடுக்காமையே சுத்தின்னு இருக்கேன். ஏன்னா யூ நோ ஹவு திங்ஸ் ஆர்ல, நம்ம ஒரு வீடியோ எடுத்து ஆயிரும் இது போலயே அப்படின்ட்டு. டக்குன்னு என்னாச்சு, அமித்ஷா ஒரு நாள் என்ன சொல்லிட்டாரு, ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஆகணும்னு ஏதோ சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து நம்ம வீடியோ வந்து கிடப்புல கடந்திருக்கு ஹிந்தி இன் தமிழ்நாடுன்னு. தப்புன்னு ஒரே நாள் 1 மில்லியன் வைரல் ஆயிடுச்சு. யதார்த்தமா நான் உட்காந்து நம்ம சும்மா பாப்போம்ல, நோட் என்ன மெயில்ல ஏதோ வந்துட்டே இருக்கேன்னு பார்த்தா சப்ஸ்கிரைபர் அப்படியே சல்லுன்னு 20,000 சப்ஸ்கிரைபர் ஏறிட்டானுங்க. என்னடா அவனுங்க எல்லாரும் கேட்கணும், ப்ரோ அடுத்த வீடியோ எங்க அப்படின்னா
எனக்கே தெரியலையடா அடுத்த வீடியோ எல்லாம் பண்ணுமா யாருமே சொல்லியடா அப்படின்னு. சரி 1 million நான் நினைச்சேன் 1 million 1 million. அப்ப நம்ம செலிபிரிட்டின்னு வெளில போயிட்டு நிக்கிறேன் ரோட்ல, போட்டோ கிட்ட எடுக்கிறாங்களா நம்ம கூட, எவனுமே கண்டுக்கல. என்னது 1 million வந்தா செலிபிரிட்டி இல்லையா, இது புதுசா இருக்கே. நம்ம ஏன் மைண்ட் செட் அதான் 1 million வியூஸ்லாம் வந்தா பெரிய விஷயம், செலிபிரிட்டி நினைச்சேன். அதுவும் நடக்கல. அப்புறமா டக்குன்னு ட்ரெண்ட் லோட்ல இருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி, அப்பதான் ட்ரெண்ட் லோடுன்னு ஒன்று இருந்தது தெரியும். இந்த மாதிரி இருக்கு, நீங்க வந்து எங்களோட சேர்ந்துக்கோங்க, நாங்க உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அப்பா தெரியாத வேலையில ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க, அதுக்கு கம்மியாக தான் கமிஷனும் கேட்டானுங்க. ரைட் ஓகேன்னு அவங்களோட இன்னி வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கேன். சரின்னு போய் அப்போ சரி இது ஏதோ ஆகுதுன்னு அடுத்த வீடியோ போடுறோம். அடுத்த வீடியோ என்னவோ போட்டோம், கேவலமான ஒரு வீடியோ போட்டேன். எனக்கே ஒரு மாதிரி அந்த டீம் ஒரு வைப் இருந்திருக்குமே. தட் இனிஷியல் டீம் இனிஷியலா என்னன்னா என்கிட்ட டீம் கிடையாது, ரேண்டமா எவன் கிடைக்கிறானோ எடுத்து போட்டு. ஆமா ஆமா, நீ நல்லா எடுத்து பாரு. நான் இருப்பேன் கூட, யாரும் இருப்பாங்க. அன்னைக்கு யார் ஃப்ரீயோ அந்த தேர்ஸ்டே நீங்க ஃப்ரீனா நீங்க நடிக்கலாம். அந்த தேர்ஸ்டே யார் எடிட்டரோ அந்த மாதிரி ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம கிட்ட டீம் இல்ல, டீமுக்கு சம்பளம் கொடுக்குற ரேஞ்சில நான் இல்ல. அது எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ரைட்டிங் பண்ண ஸ்டேஜஸ்ல என்னன்னா, நிறைய இடத்துல நான் இருக்கும்போது என்ன, தம்பி நான் அண்ணன் வருவேன், அண்ணன் கூடவே தம்பியை கூட்டிட்டு வரேன்னு நம்மளோட 3 மாசம் அலக்கழிச்சு எதுவுமே இல்லாம. சோ அந்த டாக்கிங் எனக்கு பிடிக்காது. ஒரு ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் என்னன்னா, அவங்க தான் அடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி பேசி நம்ம கிட்ட இருந்து காசும் கொடுக்காம வேலை வாங்கிடுவாங்க. அது எனக்கு அந்த மாதிரி பிசினஸியா எனக்கு பேச தெரியாது. நான் எப்பயுமே என்னன்னா, என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, இப்போதைக்கு என்னால உனக்கு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும், உனக்கு பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லாட்டி பரவாயில்ல, இப்படிதான் ஆரம்பிப்பேன்னு. ஏன்னா என்ன முன்ன ஒரு எனக்கே தெரியல எங்க போயிட்டு இருக்கேன்னு, உன்னை இதுல கூட வேற கூட்டிட்டீங்கன்னு நான் போறது. ஸோ அந்த நம்மளுக்கு அந்த ஒரு ஆனஸ்டி இருக்கும். அப்போ என் கூட மெக்கானிக்கல்ல படிச்ச இன்னொரு பையன் ஆனந்த் காண்டிபன்னு, அவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட். நாங்க ரெண்டு பேருமே அரியர் பாய்ஸ். அதையால் நாங்க ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், அவன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பாத்துக்குவான், நான் வந்து ரைட்டிங் ஆக்டிங் இந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன் இதெல்லாம் பாத்துக்குவேன்னு அவன் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு 6 மாசம் டிராவல் ஆச்சு. அப்பயுமே என்னன்னா தெரியாம என்னன்னா, நம்ம வெரைட்டியா பண்ணுவாங்க தெரியுமா சினிமால, அதை தானே பெருசா பேசுவாங்க. யாரா ஒரே மாதிரி படம் பண்றான்னு இல்லாம வெரைட்டியா பண்றவங்க தான் பெரிய வெரைட்டியா. இப்போ ஹிந்தி வீடியோ போட்டோன்னா அப்பா லாஜிக்னு ஒரு வீடியோ போட்டோம், நல்லா இருக்காது, யாரும் போய் பார்க்காதீங்க, நல்லா இருக்காது. ரைட்டிங்கா ஓகேவா இருக்கும், மேக்கிங்கா பேடா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வைக்கும் போது தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன லைட் ஹயர் பண்ணிட்டோம் மச்சான், ஈவினிங் 6 மணிக்கு ஷூட்டு, இந்த மாதிரி 2 லைட் இருக்கு, டியூப் லைட் இருக்கு, போட்டா எல்லாம் நாய்ஸா இருக்கு. என்னடா இதுவே வரலடா. அப்புறம் இல்ல இது பத்தாது, கோடாக்ஸ் பாக்கி கொட மாட்டினாதான் லைட் வரும். இது எல்லாமே அப்படியே பண்ண கத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி அப்புறம் அடுத்த வீடியோ வந்து இது குண்டா இருக்கிறத பத்தி, டயட்டோ இது அந்த மாதிரி வீடியோ. அது எனக்கு ஆக்சுவலி பிடிச்ச வீடியோ. நான் நினைக்கிறேன் 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தா 20,000 வியூ போகணுன்றது என்னோட லூசுத்தனமான ஒரு கணக்கு. அப்பா லாஜிக் போகல, நான் வந்து இல்ல அந்த வீடியோ சரியில்லை அதனால போகல அப்படின்னு. அப்புறமா அடுத்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப எஃபர்ட்லாம் எடுத்து என்னென்னலாம் பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு கிரவுண்டுக்குள்ள போய் என்னென்னோ லைட்டிங்லாம் பார்த்து 6 மணிக்கு போய் கோல்டன் என்ன முடியுமோ அந்த பட்ஜெட்ல எல்லாம் பண்ணி ஏரிஸ் அவர் பாகுபலின்ற மாதிரி போய் கொடுத்தா, அதுவும் அதே மாதிரி 10,000 வியூவோ 5,000 வியூவோ போகுது. நானும் ஆனந்து இப்படி பாக்குறோம், என்னடா வியூ போல, என்ன பண்றேன்னே தெரியலன்னு. கிரண் அப்ப ட்ரெண்ட் ரோட்ல ஏதோ வேலை பார்த்துட்டு அவன் சொன்னா, டேய் ஒரு டைப் ஒன்று ஹிந்தின்னு வந்துருச்சுல்ல, ஒன்று அதுல பார்ட் 2 பண்ணு, இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றான்னு இப்படி வச்சு என்ன பண்றது. when you speak மலையாளம் in சென்னை, when you speak தெலுங்கு in சென்னை பண்ணலாமான்னு பண்ணலாம், பண்ணி பாப்பேன்னு. when you speak தெலுங்கு அப்ப பண்ணவே மாட்டாங்க, மல்லுகள் எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு அந்த ஒரு வெள்ளை கலர் சாரி கட்டின பொண்ணு ஒரு பையன் பாக்குற மாதிரி அந்த பிரேமம் எஃபெக்ட்ல எல்லாருமே பண்ணிடுவாங்க. தெலுங்கு அப்படின்னு யாருமே எடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு தனி குரூப்பாவே காட்ட மாட்டோம். சரி when you speak தெலுங்கு in சென்னை பண்ணா அது திருப்பி பிச்சுட்டு போகுது, அது ஒரு 1 மில்லியன் பக்கம் போகுது, 800K வியூஸ் போகுது. அவங்க ட்ரெண்ட்ல உள்ள என்ன கூப்பிடுறாங்க, தலை என்ன எனக்கே புரியலையே போச்சுன்னு நினைச்சோம், திடீர்னு இது போட்ட அப்புறமா அதே மாதிரி திருப்பி 2 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், ஃபெயில் ஆகும். சரி வேற வழி இல்ல, when you speak மலையாளம் in சென்னை திருப்பி அது போகும். வெரைட்டியா பண்ணலாம் நினைச்ச சேனல்ல மறுபடியும் இதுதான் நீ பண்ணணும். எனக்கு அப்பதான் புரியுது, யூடியூப் ஆர் சோசியல் மீடியா இன் ஜெனரல்ல வந்து நம்ம வெரைட்டி பண்ண முடியாது. அங்க வந்து நீ ஒரு ஐடென்டிட்டி புடிச்சினா, உனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிளிக் ஆயிடுச்சுன்னா அதை மில்க் பண்ணணும். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம ஐடென்டிட்டி வந்து இந்த லாங்குவேஜ் அந்த ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, அது யூஸ்வலா ஒரு பொண்ணு கேரக்டர் போட்டிருப்போம், இங்க இந்த பசங்க வருவானுங்க, தமிழ் பசங்க வர்சஸ் தமிழ் வேற லாங்குவேஜ் பொண்ணு, இந்த ஒரு மேட்ரு சிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணணும், அதுக்கு தான் எல்லாரும் எதிர்பார்த்து வராங்க.
அந்த டைட்டிலிங்கே முக்கியம். when you speak தெலுங்கு, when you speak இந்த டைட்டிலுக்கு தான் கிளிக்கே உள்ள வருது அப்படின்றதுலாம் எனக்கு அப்பதான் ஓகே ஓகே அப்படின்னு புரியவே ஆரம்பிக்குது. ஒரு 4-5 ஒரு 10 வீடியோ கிட்ட ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு 10 வீடியோ. This was when? This was 4 years back. 2019. 2019, yeah, 4 years back. ஆமா. So how long was there a gap between now there's one part 2 of Vikkals, like right now like there's one revamp of you guys putting a lot of videos. இது எப்ப ஆரம்பிச்சது this second version? இது 2020ல ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா கொரோனானால அடி. அப்புறமா இந்த சிபி ஹரி வந்து சிபி I think dubbing studioனே ஒரு சீரிஸா வச்சிருக்கீங்க நீங்க. ஆமா ரெக்கார்டிங் heavily. அது ஆரம்பிச்சது 2022லடா. ஏன்னா 2022 அப்போ என்னன்னா பை த டைம் நான் வந்து ஒரு வெப் சீரிஸ்ல ஏடியா போலாமா அதெல்லாம் போய் அப்புறமா நான் ஆக்சுவலி சேர்ந்து அப்புறம் அதுல இருந்து இல்லை விக்கல்ஸை விட்டுட்டு வர சொல்றாங்க. ஏன்னா ஏடி இஸ் 24 hours. ஆமா ஆமா. விக்கல்ஸ்லாம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆமா. ஸோ நான் இல்ல எனக்கு என் விக்கல்ஸை நான் என்னால் விட முடியாதுன்னு நான் அதை விட்டுட்டு அதை எங்க மாமா சேர்த்து விடுறாரு. ஸோ இட் வாஸ் லைக் கொஞ்சம் அது ஒரு மாதிரி அதை விட்டுட்டு வந்து எங்க அம்மாக்களால் ஒரு மன வருத்தம், இவன் ஒருத்தன் சினிமா தான்டா போகணும்னு இதனால உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட். அப்படி எனக்கு ஆனா என்னால நம்ம கிரியேட் பண்ணது அது ஒரு குழந்தை. ஆமா அது குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ விக்கல்ஸ் இப்படியே போயிட்டே இருக்கும். 2022 ஒண்ணுமே இல்லை, இருக்கிற காசெல்லாம் போட்டு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க கூட இருக்கவங்களாம் சொல்லி என்ன குவாலிட்டி, வாட் இஸ் குவாலிட்டி? அவனுங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா என்ன சுத்தி இருக்கவங்களா என்ன மணிரத்னம் மாதிரி ஃப்ரேம் வச்சா குவாலிட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. That is opposite. The more you increase the quality of frame, the lesser your views go. ஆமா, அதனால இருக்கிற காசுல அதுல போயிடுச்சு. சோ ஒரு பாயிண்ட்ல என்னன்னா விக்கல்ஸ் டீம் இருக்கு, நாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்றது, சிலருக்கு ஏதாவது இந்த சைட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஏதாச்சும் வரும். இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு கிளைண்ட் மாட்டுவாங்க, அந்த கிளைண்ட் வச்சு அந்த மாசம் ஓடும். இதுதான் இப்படி போயிட்டு இருக்கு. அந்த பீரியட்ல ஹரி வந்து என்கிட்ட சொல்றான், அண்ணா ரீல்ஸ் பண்ணலாம். நம்ம தியேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சோமா, ஸோ நம்ம வந்து ஒரு ஜாதி மாதிரி நம்மளுக்கு அது நம்ம வந்து நம்ம பெரிய ஆளு ரீல்ஸ் பண்றவங்கலாம் கீழன்ற ஒரு காஸ்டிஸ்ட் மைண்ட் செட் அது. அதுல இருந்தாலும் நம்ம ரீல்ஸ் வழி இல்லை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஹரி சிபியை வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தோக்குறோம். நம்ம ஒரு மேட்ரை சொல்லிட்டு வந்தோம் காலேஜ் முடிச்சு, அது நடக்கல, தோக்குறோம். நம்ம தோக்கலாம் கூட இவனுங்களை கூட்டிட்டு போய் இவனுங்களையும் ஒரு பாதாத்துல தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சொன்னேன். 100 நாள் 100 ரீல்ஸ் பண்ணுவோம், அதுக்குள்ள ஏதாச்சும் நடந்துச்சுன்னா விக்கல்ஸ் இருக்கு, இல்லைன்னா விக்கல்ஸ் இழுத்து முட்டு நான் போய் வேற வேலையை பாக்குறேன், வேற ஏதாச்சும் பண்ணலாம், நீங்களும் போய் வேற வேலையை பாருங்கடான்றேன். அப்படி அந்த 100 நாள் 100 ரீல்ன்ற போது இட் பிகம் வெரி சிம்பிள் ப்ராசஸ். காலையில உட்காருவோம், நீங்க என்ன பண்ணலாம், இப்படி 2-3 ஐடியா பேசுவோம், டக்குன்னு ஒரு நல்ல ஐடியா வரும், அன்னைக்கு ஒரு ரீல், அவ்வளவுதான். இதுதான், அது என்ன நடந்தாலும் அன்னைக்கு ஒரு ரீல் வந்துட்டே இருக்கும். அப்படி யதார்த்தமா வரும்போது வி ஸ்டம்பிள்டு அப்பான். நான் சொன்னேன் இந்த ஜாலியோ ஜிம்கான பாட்டு வச்சு செட் இது ரெக்கார்டிங் ரீல் மாதிரி பண்ணலாம். வீட்டுக்கு கீழே டப்பிங் ஸ்டுடியோ உங்க வாடகைக்கு இருந்தாங்க. ரெக்கார்டிங் ரீல்னு சொல்லி எந்த டே ஆஃப் தி சேலஞ்ச் இருந்துச்சு? இது வந்து 14வது டே 15வது டேவே வருது. அது அப்போ 50,000 வியூஸ் போகுது அந்த பேட்டர்ன் ரீலுக்கு. 50,000 தான் அப்ப ஜாஸ்தி. சரி, அடுத்து கேஜிஎஃப் பண்ணோம். கேஜிஎஃப் அதே மாதிரி 50,000 1 lakh கிட்ட போச்சு. அப்போ அது 1 lakhல அடிச்சா பெரிய விஷயம். அந்த பாயிண்ட்ல என்ன நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேன்னா, வர புது பாட்டுக்கு தான் இது பண்ணாதான் ஓடுன்ற மைண்ட் செட் இருக்கேன். ஹரி திடீர்னு வந்து அணிகன் படத்துல ஆத்தாடி ஆத்தாடி பாட்டுக்கு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னா, அதுல ஒரு இடத்துல திப்பு பாட்டு திடீர்னு தனுஷ் பாடுவாரு, அப்படி திருப்பி திப்பு வருவோம். சரி, நான் இதுக்கு பண்ணலாம். நான் வந்து அநேகன் படத்துல அந்த பாட்டு வந்தோடனே அவன் சொல்றான், நான் வந்து பழைய பாட்டுல எப்படா போகும்னா, சரி நம்மளுக்கு தான் தினமும் ரீல் பண்ணுமே, ஒரு நாள் ஐடியாவே கிடைக்கல, ஆனா அது இருக்கு, சரி வா அதை பண்ணோம். இப்ப காசா பணமா நம்ம ஐடியாவே ஃபெயிலியர் ஆனா பரவாயில்ல, ஐடியால வந்துட்டோம் பண்றோம். இப்படி நான் இப்படி போஸ்ட் போட்டுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி பேசிட்டு எடுத்து பாக்குற 10,000 இருந்துச்சு வியூ. ஏதோ கிளிச்சா இருக்கட்டும், இப்படி எடுத்து பாக்குற 1 lakh போகுது. என்னடா நடக்குதுன்ற மாதிரி எங்களுக்கே புரியல. கமெண்ட் பறக்குது, எல்லா பக்கமும் 10 எரியிற மாதிரி போயிட்டு இருக்கு. அது டக்குன்னு பார்த்தா ஒரே நாள் 1 million அடிக்குது. அப்ப பிக்ஸ் பண்ணிட்டோம், இனிமே வாரம் ஒரு முறை நம்ம டப்பிங் ஸ்டுடியோக்கு போகிறோம், ரீல் போடுறோம்னு. அப்புறம் வரிசையா அது ஒரு சீரியஸா பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 வாரம் கழிச்சு எங்களுக்கு தோணுச்சு, இல்ல இதை நம்ம அடிக்கடியும் பண்ணிருக்க கூடாது, டயர்ட் ஆயிரும், நம்மள கறந்து விட்டுருவாங்கன்ட்டு. அப்படி அந்த ஒரு சீரீஸ் போகும்போது ஓரளவு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. எங்க மிகப்பெரிய பிரேக் எங்க ஆச்சுன்னா, நிலவை கொண்டு வா ரீல் ஒண்ணு பண்ணோம்.
ஓகே. நிலவை கொண்டு வா பாட்டுக்கு நாங்க ஒண்ணு பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஆனுவல் டே டான்ஸ்னு இன்னொரு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். அதுல என்னன்னா நன்னாரே பாட்டுக்கு ஸ்கூல் டைம்ல நம்ம எப்படி ஆனுவல் டேல ஆடி இருப்போம், தப்பா எப்படி ஆடுவோன்றதா கான்செப்ட். அப்ப எங்களுக்கு ஒரு மேஜிக்கலான ஒரு டேக் கிடைச்சிச்சு. ஆல்ரெடி தப்பா ஆடணும் தான் பிளான். அதை விட தப்பா ஆடி ஹரிக்கு நடுவுல நான் சொல்லியிருந்த ஸ்டெப்பை தப்பா மறந்து அவன் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா கட்டு சொல்ற வரைக்கும் ரூல் என்னன்னா கட்டு சொல்றது பரவாயில்ல, அவன் ஏதோ பண்ண ஆரம்பிச்சு. சிவி ஆடும்போது எங்க இருந்தோ துணி கீழே விழுந்து அவன் அதை தட்டி விட்டு இந்த மாதிரி எல்லாமே அந்த டேக்ல நடந்துருச்சு. அதனால அதை வச்சோம். அது போட்டா அது 26 மில்லியன் வியூஸ் எல்லாம் போகுது. மில்லியன்ல டபுள் டிஜிட்ல நான் பார்த்ததே இல்ல. அது ஆனா அது என்ன தமிழ்நாடுக்குள்ள அது வந்து அப்படியே பயங்கர ஃபேமஸான்னு கேட்டா இல்ல. அது வந்து NDTV நார்த் இந்தியால அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல்லா வருது, இந்த மாதிரி பசங்க பண்ணிருக்காங்க இந்த இன்ஸ்டாகிராம். அவங்க அப்பெல்லாம் ஒரு ஆர்டிக்கலா எழுதுறானுங்க. அப்படி அப்ப நம்ம ஊர்ல இல்லையா, நம்ம பேன் இந்தியா ஆயிட்டோமா அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் இந்த நிலவை கொண்டு வா என்ன ஆச்சு, நான் ஆக்சுவலி மும்பைல ஏதோ ஒரு ஆடு, மெக்டானல்ட்ஸ் ஆடு, அதுக்கு ஏதோ போகணும். அதுக்கு முன்னாடி ஏதோ டக்குன்னு முடிச்சுட்டு போகலாம். ஏன்னா நாங்க அந்த 100 டேஸ்க்குள்ளதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு பைதவே. அதுக்குள்ள இதை பண்ணணும்ன்ற ஒரு டிசிப்ளின் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தோம். அப்ப காலையில ஏர்லி மார்னிங் போயிட்டு என்னன்னா, டே இதான் ஐடியா என்னடானா, இல்ல நிலவை கொண்டு வால வந்து அனுராதா பயங்கரமா பாடுவாங்க, உன்னி கிருஷ்ணன் உடம்பு சரியில்லைனாதான் இப்படி கம்முன்னு பாடுவாருன்னு இப்படி ஹரி வந்து இப்படி பாக்குறானே, இது ஒரு ஜோக்குன்னு வேற சொல்லிட்டான், உடனே நோ சொன்னா வேற ஒரு மாதிரி திட்டுவானே அப்படின்னு என்ன இப்படி பாக்குறேன். நான் வந்து டேய் டைம் இல்ல, நல்லா இருக்கு வாங்க பண்ணலாம், சரி சொல்றான் என்ன இப்ப பண்ணலான்ற மாதிரி பண்ணி ஒரு 3வது டேக் ஓகே பண்ணிட்டு வந்து போட்டா அதுவும் இதே மாதிரி பயங்கர வைரல் ஆகுது. அதாவது அதுல என்ன ட்விஸ்ட்னா, ட்விட்டருக்குள்ள இவர் நம்ம SJ சூர்யா ஷேர் பண்ணிட்டாரு, அதை யாரோ எடுத்து போட்டு. அப்புறமா இன்ஸ்டாகிராம்ல சிம்ரன் மேம் அவங்க ப்ரொஃபைலே போட்டாங்க. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது பயங்கர வைரல் ஆகி அது ரொம்ப பெரிய சிக்னேச்சரா மாறிடுச்சு. ரெக்கார்டிங் ரீல் ஸ்டுடியோ இந்த பசங்க இந்த ஸ்டுடியோக்குள்ள இருக்கிறவனுங்க அப்படின்ற மாதிரி ஆகி, அப்பதான் எங்களுக்கு வந்து இந்த பெயின் ரூட்ஸ் கலாட்டா இவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூல எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் அப்பதான் வந்து திடீர்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியில எல்லாம் ஒரு 4-5 யூடியூப் சேனல் இருக்காங்க. என்னது இது, நான் நினைச்சேன் அப்பா லைஃப் செட்டில், இதுக்கு மேலே சினிமா சான்சஸ் எல்லாம் வந்துருச்சு நானே நினைச்சுக்கிறேன், இனிமே படத்துக்கு ப்ரொடியூசர். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 100 இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் புரிஞ்சிச்சு இன்டர்வியூ ஒன்னும் அவ்வளவு பெரிய எஃபெக்ட் இல்ல போல அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு நம்ம கண்டென்ட் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் வேணும்ல. ஆமா ஆமா. அதுக்கப்புறமாவே இந்த ரெக்கார்டிங் ரீல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா போட ஆரம்பிச்சோம். When was the AR அது 2023 ராவடி was all after this 100 டேஸ்ல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி ரஞ்சிதமே வந்துச்சு, விஜய் சார் பேசிட்டாரு. ராவடி வந்து இப்ப என் கல்யாணம் நினைச்சுல ஜூன்ல, அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி தானே வந்துச்சு. அப்ப போட்டுட்டு நாங்க விட்டுட்டோம். அப்புறமா இவங்க சுபா அங்க ஏதோ ரெக்கார்டிங் போயிருக்காங்க. அப்ப அவங்க வந்துட்டு சார் எனக்கு உங்களோட இந்த ரீல் பண்ணணும்னு அவரை பண்ண வச்சிருக்காங்க. அது அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க அவரை போய் நேர்லயும் பார்த்து நேர்லயும் பர்ஃபார்ம் பண்ணோம். பட் அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அந்த மூமெண்ட் எப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப நம்ப முடியாத மாதிரி பிளாங்கா இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஏன்னா இவர் அப்படி பண்ற கேரக்டர் இல்ல, அவர் நம்மளுக்கு மட்டும்தான் பண்ணிருக்காரு. இது என்னடா ஒரு வியர்டான ஒரு ஃபெதர் இன் ஹேட் மாதிரி. இது என்ன ரொம்ப எப்படி அவார்டுன்னு சொல்றதா சொல்றதா, I was very happy with it. I think in the world of cinema where attention is everything, if you grab the attention of somebody who's grabbing the attention of millions, is an accomplishment, bro. That's the best way to look at it. So that's nice. Okay, that's I think I got a nice understanding of the entire YouTube world, your recording world and all that. But I also want to dive a little bit into the personal side. You've been single all these years. Now you are married. So you're a writer as well. And that's why I'm very curious, bro. And has that affected your writing process in any way? Or what is your writing process? Like, do you have something? நான் காம்ப்ளான் இப்படி குடிச்சிட்டு 5 o'clock உட்காந்து சன் இப்படி வரும்போது எழுத ஆரம்பிப்பேன், அப்படியே எழுதுவேன் பாரு, அந்த மாதிரி do you have something? இல்ல இப்போ நான் முன்னாடி அவ்வளோ நிறைய என்ன சொல்றது வெப் சீரிஸ் அது இது நிறைய எழுதிட்டு இருந்த பீரியட் இப்போ அது கிடையாது. ஏன்னா டைம் இல்ல. ஏன்னா இப்போ நான் ஆக்டரா நிறைய வேலை வருது. No, I mean writing for your stand up. That's all. stand up வந்து ஐடியா வரும். ஐடியா வந்து நோட் பண்ணிடுவோம், வாய்ஸ் நோட்லயோ நோட்ஸ்லயோ போட்டுட்டு ஓபன் மைக் போய் ட்ரை பண்றதுதான். Okay, so it's all trial and error. It's very very simple. நான் இங்க எழுதிட்டு யோசிப்பேன், யோசிச்சு இதை கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன், தாட் வந்துடும்.
கொஞ்சம் நம்மளுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். அங்க ஓப்பன் மைக்ல போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2-3 சேரும். அதெல்லாம் பார்த்து திருப்பி ரிவ்யூ பண்ணி திருப்பி பண்ணுவோம். இட்ஸ் ஜஸ்ட் ட்ரையல் எரர். Okay. And has your personal life also, like, you know, been affected by your stand-up? Because I know this for a fact. I've seen a lot of people in relationships, they be like, "Ah, man, please don't become a stand-up comic because then I'll have to break up with you." Because like, I think that's become one stand-up template where everyone's really afraid. Where you go on stage and you'll say something about them and they're like, "No, don't you dare talk about me." So, have you had those kind of issues ever cropping up? 1-2 உண்மையான சம்பவங்கள்லாம் நீ சொல்லக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு அவங்க வீட்டு சைடுல இருந்து சொல்லியிருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் எனிவேஸ் பண்ணதான் போறேன். அது எனக்கு அங்க தானே கண்டென்ட் வரும். பட் that's what I was very curious about. When you watch the show also, Marvelous Mrs. Maisel, half everything of her content is on her real life. So everything that happens in her life is target for her content. So how does it work for you? How do you இல்ல நம்மளுக்கு ஹியூமரோ எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் எப்போ சூப்பரா இருக்கும்னா ஏதோ ஒரு நேர்மைன்ற ஒரு ஹானஸ்டின்ற ஒரு இடத்துல இருந்து அது வரும்போது தான் அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். அதனால ஹியூமருக்கும் அது ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. அது எப்படி சொல்ற நிஜத்துல இருக்கிறத வச்சு எதையோ ஒன்று பண்ணாதான் அதுல ஒரு தனி ஒரு எஃபெக்டே வரும். ஆத்தென்டிசிட்டி. ஆமா. ஆகையால இது வரைக்கும் நான் இப்போ பண்ற ஸ்டாண்டப் எல்லாமே நான் முன்னாடி 2018 அந்த பீரியட்ல எழுதி முடிச்சது. 2018 ஆரம்பிச்சேன்னா 20 முடிச்சிட்டேன். கொஞ்சம் மேல கீழே தான் இருக்கு. இனிமே செகண்ட் ஸ்பெஷல்ல தான் தெரியும். going to have a lot of ஏன்னா நான் வச்சிருக்கேன், நிறைய வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா யூஸ்வலா இப்ப தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா தாய் பாசம் பேசுவாங்க, தாரம் அதாவது பொண்டாட்டி அவங்களோட பாசத்தை பத்தி பேசுவாங்க. யாருமே மாமியார் பாசத்தை பத்தி பேச மாட்டாங்க. சோ இந்த மாதிரி பல ஆங்கிள்ஸ் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியுது இருக்கு. ஆமா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் I think you should be that voice. அந்த ஒரு void bro. சீரியஸா நானும் இப்போ கல்யாணம் பண்ண போறேன். and அதுல பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு ஓ இப்படி பண்ணியா அது பண்ணியான்னு கேக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணுமா யாருமே என்ன சொல்லியே. So in that way I think you have that duty rather to be that voice for a lot of people going through that phase in life. So like you said, you being honest about your life and presenting it in the form of humor is a blessing that you have. I think I'm excited to see this second half of yours coming out with all the humor and how you through both life. இல்ல அதுல நிறைய என்ன சொல்றது, இவங்க ரொம்ப கல்யாணத்துக்கு ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. அந்த சமூகமா நம்ம கல்யாணத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியா பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, அவ்வளவு தேவையில்லை. அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன் கல்யாணம் தான் பெருசுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் தான் முக்கியமே தவிர கல்யாணமே அது இப்படிதான் நடக்கணும் அதுல அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லி ஒரு அலக்கழிச்சு உனக்கு நடக்க போதில்ல நூடுல்ஸ் ஆயிடுவோம். நீ வேணா பாரு. Bro, I think it's more of அந்த கல்யாண விஷயத்தை தவிர it's more of அதுக்கப்புறம் you are going to be staying with somebody for the rest of your life, right? அத பத்தி தான் ட்ரைனிங் யாருமே தரது இல்ல. சும்மா ஒரு ஒன் லைனரா கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாமளும் யோசிப்போம் அப்படியா நான் இருக்க மாட்டேன் போடான்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா பார்த்தா அதே மாதிரி நடக்கும். இல்ல அது ஆக்சுவலி ஏன்னா நான் நிறைய அந்த சின்ன வயசுல இருந்து இந்த வைஃப் ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல ஹஸ்பண்ட்ஸ். அது நம்ம ஒரு something that our batch has been very like இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு. அப்புறமா உனக்கு கல்யாணம் ஆகுமா? அப்புறம் இல்ல என்னடா ஜோக்கெல்லாம் உண்மையா ஸ்டீரியோடைப்ஸ்ல உண்மையா இருக்கு இவ்வளவு இருக்காதுன்னாடா சொன்னாங்க அப்படின்னு. அது என்னன்னு சொல்றது, அது நம்மளும் அதே மாதிரிதான். என்னது நம்ம இப்பெல்லாம் இருக்க மாட்டோம்னு நினைச்சோம், நம்மளும் அதே மாதிரி நம்ம ரொம்ப கூல் நினைச்சிட்டோமே. நம்ம பார்த்தா நாங்களும் ஒரு பேசிக் பூமர் தான். ஆமா, அந்த வைஃப்ல இருக்கோம் அதே மாதிரி நடக்கும். பட் நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஜெனரேஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு நான் பார்க்கும்போது செல்ஃப் அவேரா இருக்கிறோம். Yeah, that's what. At least you know that you are being one boomer. நம்ம நீட்னஸ்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு டெம்ப்ளேட் என்னன்னா ஹஸ்பண்ட் அழுக்கா கிராஸா இருப்பாரு, கொண்டாடு. இப்போ என்னோட ரிலேஷன்ஷிப்ல எப்படின்னா நம்ம 2 பேருமே சோம்பேறி, 2 பேருக்குமே இது கொஞ்சம் கஷ்டம். ஆகையால உடனே டென்ஷன் ஆகாத, நான் இதை எடுத்து ஓரமா வச்சிடுறேன், கொஞ்ச நேரம் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் நான் வீடியோ ஏதாச்சும் யூடியூப்ல, அதுக்கு அர்த்தம் கிடையாதுதான், அது தேவையில்லதான். பட் நான் அதை பண்ணாதான் என்னால போய் அதை எடுத்து அழுக்குல போடுவோம். இந்த ரேஞ்சுக்கு ஒரு புரிதலும் ஒரு கம்யூனிகேஷனும் இருக்கு நம்ம தலைமுறையில. அதனால நம்ம அதே ஸ்டீரியோடைப்குள்ள வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற விதம் மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ ஆல்சோ திங்க் தட்ஸ் யுவர் ஃபாடர் ப்ரோ. அது உனக்கு ரொம்பவே தேவைதான். யூஸ் இல்லன்னு இல்ல, நீ கண்டென்ட் கன்சியூம் பண்ணாதான் நீ மறுபடியும் கண்டென்ட்டை ரீசைக்கிள் பண்ணிட்டு யூ வில் பி ஏபிள் டு. இல்ல நம்ம கண்டென்ட் கன்சியூம் பண்றது சாய்ஸ்ல இருந்து போயிட்டோம். இந்த நம்ம ஜெனரேஷனே கண்டென்ட் கன்சம்ஷன் வேற வழி இல்ல. என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் தான் உனக்கு சாய்ஸ் இருக்கு, வேற வழியே இல்ல. உன்னை ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ரீச் ஆகுது. சோ இது அப்புறம் அது ஏதாச்சும். So what are some types of content that you consume? நான் முடிஞ்ச அளவுக்கு
ரொம்ப நிறைய என் கண்டென்ட்ல என்ன எப்படி போயிட்டு இருக்கு அந்த இன்சைட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ரொம்ப நார்சிசிஸ்டிக்கா நம்ம கண்டென்ட்டே பார்த்துட்டு இருப்பியா? நார்சிஸ்டிக் இல்ல, இது நல்லா Analytically, okay, my bad. போதா இல்லையா, ஐயோ போலையே, நம்மளுக்கு டிக்கெட் வித்தா தானே பொழப்பு, Yeah, yeah. அதனால இதுவும் அது கோரிலேட்டட், அது நிறைய பார்ப்பேன். அது தாண்டி எனக்கு வந்து இந்த சினிமா இன்டர்வியூஸ், சினிமா பத்தி பேசுறாங்களா இந்த பரத்வாஜ் ரங்கன் சார்ட் ஆஃப், அதுதான் ரொம்ப ஜாஸ்தி பார்ப்பேன். அப்புறம் இவருங்க அந்த நியூ ராக் ஸ்டார்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க இந்த மார்வல் இதெல்லாம் எடுத்து பிரேக் டவுன்லாம் பண்ணுவாங்களே, அப்படியா? ஒரு சேனல், அவங்க வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிரேக் டவுன் கொடுப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு டைவிங் அது கொஞ்சம் பிடிக்கும். ஓகே. வெறும் இவ்வளவு சினிமா பார்ப்பேன், இது பார்ப்பேன், அப்புறம் ஏதாச்சும் இன்னைக்கு இப்போ நியூஸ் ஏதாச்சும் வருது அந்த மாதிரி நான் பார்ப்பேன். அப்போ கரண்ட் இப்போ now you're a creator bro, and now I'm asking you, let's say you want to be like, you come on the show right now because you knew me, you reached out, we spoke and we came here, but do you actually have an idea of current YouTube, Tamil YouTubeல இவங்க தான் இருக்காங்க, இந்த வீடியோ தான் போயிட்டு இருக்கு, do you have that idea? Is there like some source where you get this information இந்த மாதிரி ஜெனரலா ஏதாவது ட்ரெண்ட் ஆச்சுன்னா, இப்போ இந்த பொட்டேட்டோ ஃபேஸ் இருக்காங்கல்ல, அந்த டான்சிங் வீடியோ வந்து நான் எனக்கு அப்படி ஒரு பர்சன் இருந்ததே தெரியாது. அவங்களாதான் நம்மள வந்து ரீச் ஆறாங்க, ஏன்னா அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறமா ஓ இந்த பொண்ணா, ஓ இவங்க இப்ப பாட்காஸ்ட் பண்றாங்களான்னு நான் யதார்த்தமா ஒரு மூவி ப்ரொமோஷன் அவங்கள பாக்கும்போது அங்க போய் பேசுறதுதான். எக்ஸாக்ட்லி. சோ கொஞ்சம் ரேண்டமா தானே இருக்கு. ஆமா, நீ சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் ஹவ் இன் சினிமா ஒரு பாதையே இல்ல, அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷனுக்கு I'm not able to find one pathway. Like if you had to give advice, now you've made it in the realm of content creation, your path is not obviously something that you can recommend. First open mic போடா, அதுக்கப்புறம் அடி வாங்க, அதுக்கப்புறம் இங்க வாடா, அது you can't. So if you're telling somebody who's starting off in content creation, what is your best advice? Like, just do these things, you will be fine. சஸ்டைனபிளா லாங் டேர்முக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கான வழியை பார்க்கணும். நான் வந்து டெய்லியும் ஒரு கண்டென்ட் ஒரு ரீல் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே மாசத்துல பர்ன் அவுட் ஆயிட்டீங்கன்னா என்னால சக்சஸை கேரண்டி பண்ண முடியாது. அதுக்கு நீ அந்த 30 ரீல வாரம் ஒரு ரீல்னு மாத்தி 6 மாசம் பண்ணினா அதுக்குள்ள உன் growth நல்லாவே இருக்கும். ரொம்ப அல்காரிதம், ரொம்ப என்ன சொல்றது, இப்போ நான் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிலிம் ரைட்டிங், அதுக்கு அதோட ஒரு சுருக்குன ஒரு சம்மரைஸ்ட் வெர்ஷன் மாதிரி தான் ரீல பார்ப்பேன். அந்த ஒரு கிராஃப் இருக்கா இதெல்லாம், இதை வந்து நம்ம ஜெனரல் கண்டென்ட் கிரியேஷன் கொடுக்க முடியாது அட்வைஸா. இப்போ காமெடி கண்டென்ட்னா முதல்ல ஜோக் இருக்கணும், சரியா, அது ஃபன்னியா இருக்கணும். அது ப்ரிமைஸ் மட்டும் ஃபன்னியா இருந்தா பத்தாது, பிரசன்டேஷனும் ஃபன்னியா இருக்கணும். இந்த லேர்னிங் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு என்ன பொறுத்த வரைக்கும்னா கன்சிஸ்டன்சி மட்டும் தான் மச்சான். வேற எதுவுமே ஒன்னால இங்க வந்து இது இப்போ இப்படி இருக்கு, நிறைய பாக்குறேன், 3வது செகண்ட்ல இதை வைங்க, 5வது செகண்ட்ல அதை வைங்க, டேய் என்னடா இது, அது அது அப்படி 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 பண்ணி அனலைஸ் பண்ணி பண்றவங்களா இருக்காங்களாமா. நான் எனக்கு வராது, அப்படிலாம் யோசிச்சேன்னா நான் வெறுத்துருவேன், வாழ்க்கையை வெறுத்துருவேன். ஆகையால உனக்கு என்ன வரும், உனக்கு இது வருதா, முதல்ல ஸ்டார்டிங் அவுட்ல தயவு செய்து ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ரொம்ப யோசிக்க கூடாது. ஆமா ஆமா, அது ஒரு வாந்தி, அதை எடுத்துரு, சரியா, அப்புறமா போய் அடுத்த விஷயத்த பண்ணலாம். ஆட்டோ பின்னாடி ஒட்டுக்கு சார், அது ஒரு வாந்தி, அது எடுத்துரு. ஆமா, அதனால அத ரொம்ப எல்லாம் யோசிக்காம எனக்கு என்னன்னா பர்ன் அவுட் ஆயிராத, burn out ஆயிட்டு டிஜெக்ட் ஆகாத. I think this is also a word that we creators throw around a lot. Like, what is your definition of burnout, and can you describe one of your burnouts, how you got over it or how you went through it? இல்ல, விக்கல்ஸ் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் கண்டென்ட் போட முடியுன்ற நிலைமை ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ரைட்டர் ஒரு இடத்துல இருப்பாங்க, ஃபைல் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பீரியட்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் கண்டென்ட் போட்டு சில டைம்ஸ் நல்லா போகாத போது, அப்புறமா காசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா விக்கல்ஸ்ல இருந்து ஒரு 15,000-20,000 ரூபாய் வரும்டா. அப்புறம் ரைட் அதுவே பத்தாது, நான் ரைட்டிங் இதெல்லாம் ஆக்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு 10,000-15,000 ரூபாய் சம்பளம், அதையும் போட்டு நம்ம ஷூட்டிங் பண்ணி வீட்டுக்கு காசு கொடுக்காம எப்படியாச்சும் இதுல மேக்சிமம் தரணும்னு ஒவ்வொரு தடையும் ஒரு எட்ஜில இருந்தே ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த மாதிரி எட்ஜிலே ரொம்ப நாள் போச்சுன்னா ஒரு இடத்துல நீ இப்படி ஆயிடுவ, உன்னால முடியாது. சோ அந்த எட்ஜில நிக்காத, கண்டென்ட் கிரியேஷன்ல கம்ஃபர்டபுளா இரு. அது அந்த எட்ஜ் என்னவா வேணாலும் இருக்கலாம், உங்க அப்பா அம்மா திட்டுறதா இருக்கலாம், என்னோட இதுல பணம், அந்த ஒரு எட்ஜிலேயே நின்னுட்டு ஐ திங்க் நிறைய பேரோட இதுல அதுதான் இருக்கும், பணம் இஸ் தி மேஜர் ஃபேக்டர் ஃபார் மோஸ்ட் பீப்பிள். ஆகையால நிறைய பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் முதல்லயே ஆஃபீஸ் போட்டுருவாங்க. என்ன பண்ண போறீங்கன்னா யூடியூப் சேனல் வைக்க போறோம், அதுக்கு எதுக்கு ஆஃபீஸ், உனக்கு ஆஃபீஸே தேவையில்ல, கரெக்டா? சோ முதல்ல தேவையில்லாத செலவுகள்லாம் பண்ணாம 100% ஜீரோல ஒன்னால புதுசா உன் திறமையில என்ன பண்ண முடியும்னு பார்த்து அதை ரெகுலாரிட்டியும் உன்னை ரொம்ப புஷ் பண்ணணும். பட் ஒரு பிராக்டிக்கல் ரெகுலாரிட்டியா இருக்கணும். இது நான் ஒரு 2 years 3 yearsக்கு இதை வந்து நீ எதுவுமே இதுல இருந்து வரலனால என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு இருக்குல்ல, 2 to 3 years அதை நீ
பிடிச்சிட்டு இப்போ வார ஒரு ரீல் தான் என்னால் பண்ண முடியுங்க. நான் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு கார்பரேட் ஜாப்ல இருக்கேனோ இல்லையோ இருக்கேன், அவர் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் வாரம் ஒன்று பண்ண முடியும். இப்படி இதுலேருந்து வரலன்னா பரவாயில்ல, நான் 3 வருஷத்துக்கு இதை பண்ணேன்னா லாஸ் எதுவும் கிடையாதுங்க எனக்குன்னா சூப்பர். அது 3 வருஷத்துக்கு பண்ணினா அதுக்குள்ளே யூ வில் ஃபிகர் அவுட் அண்ட் யூ வில் மேக் இட். நிறைய பேர் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன், நிறைய பேர் போர் அடிச்சிருது, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்னு தெரியல, அதுக்கப்புறமா பணம். ஸோ இந்த எட்ஜில் இது ஒரு கேம்பிள் மாதிரி பார்க்காம இதை வந்து இப்படி ஒரு பீரியாடிக்கலா செட் பண்ணி பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். So as we're reaching the final segment, I'll also obviously want to talk about this thing. You've acted behind the screen, but you've done writing, you've acted on YouTube, you've done reels. But majorly when you're doing stand-up, like let's talk about that. How does it feel being inside the mind of one guy who's standing there in an auditorium and you're getting the attention of 10,000 maximum, 1,400 people staring at you and waiting on your every word? How does that feel? Like, do you feel nervous? Do you feel powerful? Do you feel one high? நான் லைஃப்ல வந்து நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டானா எனக்கு தெரியாது. பட் நான் என்னை பார்த்து கெத்தா நினைச்சுக்கிற ஒரு இடம்னா அந்த மேடை மட்டும். மிச்சம் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ ரீல்ஸே வந்து ஓகே குட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நிஜமாலே ப்ராப்பரா ஐ ஃபீல் தட் ஐ எம் கூல் அப்படின்னா அந்த ஒரு 1 hour வந்து ஐ ஃபீல் ஓகே இது இது ரொம்ப கஷ்டம், பரவாயில்ல நீங்க வந்திருக்க அப்படின்னு தோணும். ஸோ அந்த இடம் தான் நல்லா இருக்கும். So how does what is the kind of, they say when you're a stand-up comedian, it's only 30% of the script you prepare, 70% the crowd you judging and improving to how that particular mood is, right? Like for example, if there's one heckler, or let's say you have one set prepared for Bangalore, and அங்க போய் பார்த்தா நீ நினைச்ச பெங்களூர் வேற, ஆனா இங்க இருக்கிற பெங்களூர் வேற, like they are not vibing with the kind of humor you're saying. So how do you deal with those kind of things? How do you suddenly switch dealing with a heckler? So நான் சோலோ பண்றேன்னா ஒரு 1 hour 1 hour 15 minutes is already done, tested, so that won't flop. Okay, that reaction level might ஒரு இடத்துல விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுவான், ஒரு இடத்துல இவ்வளோன்னு கை தட்டுவான், அதோட லெவல் இந்த லெவல் தான் இதாகுமே தவிர்த்து தட் வில் ஒர்க். ஏன்னா நான் நிறைய அவ்வளோ ட்ரையல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை விட்டுடலாம். பட் ஸ்டார்டிங்ல என்னன்னா அவங்கள கம்ஃபர்டபுள் ஆகும். அப்பதான் இந்த ஹெக்லர்ஸ் நடுவில் கூட வருவாங்க. நான் ஒரு விஷயமா என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, இனிஷியலா நான் என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த க்ரௌடோட பேசி உடனடியே ஒரு காமெடி அடிக்கிறது இருக்குல்ல, அது எனக்கு வராது. அது என்னன்னா நான் ஒரு ஜோக் ப்ரிப்பேர் பண்ண போயிடும் ஒரு கொஸ்டினுக்கு. நீங்க வந்து சிங்கிளானா நீ சிங்கிள் சொன்ன ஒரு ஜோக், சிங்கிள் இல்லைன்னு சொன்ன இன்னொரு ஜோக், இதெல்லாம் ப்ரிப்பேர். அங்க போனா அவன் நம்ம யோசிக்காத மாதிரி சிங்கிளா இல்லைன்னா ப்ரோ ஏன் ப்ரோ அப்படின்றான். ஐயோ இது நான் ப்ரிப்பேர் பண்ணல, இப்ப நான் என்ன பண்றது ஆயிடும். ஸோ நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்லோவா என்னன்னா, அது க்ரௌட் ஒர்க் வந்து நார்மல் ஸ்டாண்டப் மாதிரி பண்ண முடியாது. அது ரொம்ப இன்டர்னலான ஒரு ப்ராக்டிஸ் தேவை. அது என்னன்னா மைண்ட் ஒரு கண்டிஷன் பண்ணும். அதாவது ஐ ஹாவ் டு பி கியூரியஸ் அபவுட் த க்ரௌட். நான் வந்து ஒரு க்ரௌட், நான் ஜென்ரலா இப்ப நம்ம ஏதாவது பார்ட்டியில பார்த்து உங்ககிட்ட பேசினேன், ஜென்ரலாவே நான் 2 ஜோக் அடிப்பேன். அது நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அடிக்கல, பட் பேசும்போதே எனக்கு அதான் வரும். என்னால சீரியஸா பேசி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் இல்லை, பட் எனக்கு சிரிக்க வைக்கிறதுனா பிடிக்கும். ஸோ நான் என்ன நம்பணும்னா ஐ எம் ஃபன்னி. ஸோ நான் பேசினேன்னா சம்திங் இஸ் கோனா கம். அது என்னன்னு எனக்கே தெரியாது. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏன்டா சொன்னலாம் ஃபீல் பண்ணிருக்கேன். பட் வந்துரும் ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தான். ஸோ அந்த இடத்துல என்னன்னா நம்ம க்ரௌட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதனாலதான் அவன் நம்ம ஜோக் சொன்னாலும் எடுத்துக்கலாம், சிரிச்சுக்கலாம். அவன் அஃபெண்ட் பண்ணாலும் ஏன் சிரிச்சுக்கலாம்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஐ ஹாவ் டு என் பாடி லாங்குவேஜ் என் வைப் எப்படி இருக்குன்னா, தலை நம்மால் தலை நீ அந்த வைப்ல இருந்தாதான் அவனும் கூடவே சேர்ந்து ஒரு டிராவல் ஆகும். ஸோ அது நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவே இட்ஸ் ஆல் அபவுட் ரியாக்ஷன்ஸ். அது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த க்ரௌட் இது பண்றது வந்துருச்சு. க்ரௌட் வர்க் வந்துருச்சு. Nice. And would you say like you always get around 90% of the reactions that you had planned for? இல்ல ஷோ அதான் சொல்லலாம், அந்த 1 hour ஷோ இருக்குல்ல, அதுல 100% the same way வந்துரும். So you're able to judge a crowd, how the dynamic is. ஏன்னா இப்போ நான் எழுதின என்னோட ஷோ ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னா, முதல்ல கொஞ்சம் ஈஸியர் ஜோக்ஸ் டைஜஸ்டபிளா இருந்துதான் கொஞ்சம் ஹார்ட் டாபிக்ஸ்குள்ள போகும். அது காஸ்டிசம் அதெல்லாம் வரும். Okay. பட் அது கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் நோக்கி போக 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 போக. So what are some easy topics? அப்பா அம்மா, relatable topics, and how to make jokes about them and something everybody knows. அப்பா அம்மா, அப்பா கிட்ட திட்டு வாங்குறது, அம்மா வெளில விடாதது, பர்மிஷன் வாங்குறது, பாக்கெட் மணி. Okay. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் யாரும் அஃபெண்ட் ஆக மாட்டாங்க. இது கொஞ்சம் என்ன சொல்றது இருக்கிற அதே இது ஒரு ரீசைக்கிளபிள் ஜோக் மாதிரி. அதே மேட்டர் தான் நான் வேற மாதிரி சொல்றேன்னு. அப்புறமா என் ப்ரிமைஸ் எதுக்குள்ள எல்லாம் போகும்னா காஸ்டிசம் போகும், செக்ஸிசம் போகும்,
LGBTQ+ கம்யூனிட்டி அவங்கள பத்தி கொஞ்சம் போகும். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆக மாட்டாங்க. என்ன பேசுறான்றதுக்கே கொஞ்சம் டைட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் சொல்லி அதுக்கு முன்னாடி க்ரௌட் ஒர்க்லாம் பண்ணி க்ரௌடு அவனை கம்ஃபர்டபுள், அப்புறம் இதை சொல்லி கம்ஃபர்டபுள், அப்புறமா அதுக்குள்ள போகும்போது they will be ready to listen. ஏன்னா நான் ஆல்ரெடி அவங்க நிறைய சிரிக்க வச்சுட்டேன், வார்ம் அப் ஆயிட்டாங்க. அப்புறம் அங்க போகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சராகவே அதை அப்படி மெயின்டைன் பண்ணிடுவேன். Okay, and as Nikhil Kamath said in the interview as well, from time immemorial, comedy has been something has been integral part of our culture. In fact, as the duty of the court jester to talk about society's, whatever the shortcomings, and he has that much of power because he's the only one who can tell the king all that. Anyone else will be killed. So do you take up that onus on yourself? Do you see yourself as like a flag bearer of truth, saying சமுதாயத்துல தப்பு நடக்கிறதுல நான் தட்டி கேட்பேன்டா, நான் வந்து காமெடி வழியா நான் சொல்லுவேன்டா? இஸ் தட் உண்மை? என்னன்னா மாமா 2017 ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் நானும் நினைச்சிட்டு தான் இருந்தேன் ஸ்டேட்டஸ் போட்டு ஊரை மாத்த முடியும் அப்படின்னு. அப்புறமா நான் இந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருந்தேன். ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காலாம் எழுதிட்டு இருந்தேன். என்னோட இதுவும் ஹார்ட் ஹிட்டிங்கா இருக்கும். பட் முன்னாடி எப்படி எழுதுவேன்னா, நம்ம ஸ்டாண்டப்பை பார்த்து மக்கள் திருந்தி அவங்க போய் மேன்மை அடைவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறமா தெரிஞ்சிச்சு அதெல்லாம் ஒரு மயிரும் நடக்காது. நீ போயிட்டு ஒன்னால என்ன பண்ண முடியும்னா கான்வர்சேஷன் தான் ஆரம்பிக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்டா என்னன்னா, நான் ஒரு டாபிக் பேசணும், ஒண்ணு பிடிச்சு பேசுவான் இல்ல பிடிக்காம பேசுவான். பட் என் வேலை அவனை பேச வைக்கிறது, ஆஃப்கோர்ஸ் சிரிக்க வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபயர் போயிடுச்சு. ஏதாச்சும் அப்படி பண்ணணும், அது போயிடுச்சு. ஏன்னா நம்ம பர்சனல் லைஃப்லயும் நிறைய அடி, அது இது நம்ம கடந்து வந்ததுலாம். அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இதை பத்தி பேசணும், என் மைண்ட்ல இது வந்து ஒரு ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு ஆர்டிஸ்டிக் சேலஞ்சாவும் இருக்கு எனக்கு. ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு காஸ்ட் பத்திலாம் அவளை பேசல சிரிக்க வைக்க முடியாது. அது ஒரு தின் லைன்ல அப்படியே there's a lot of personal attachment, lot of subjectivity there. சோ அதுல ஒரு ஜெனரல் கிரவுடுக்கு நம்ம கொண்டு போய் சிரிக்க வைக்க போறோம்னா, அப்பனா அந்த குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்கணும். சோ அதுல எனக்கு ஆர்டிஸ்டிக்கா ஒரு சேலஞ்ச் இருக்கு. இப்போ நான் வந்து என்னன்னா, இது என்னோட கடமை நான் எடுத்துக்கிறது இல்ல, என்னோட விருப்பத்துக்காக நான் பண்றேன். ஏன்னா கடமை டியூட்டியா சொல்லிட்டோம்னா ஆடியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அப்ப இத பத்தி சொல்லு, நீ அத பத்தி சொல்லு, நீ இது அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ஏன்ற ஒரு குரூப் பத்தி பேசுறேன்னா, ஏன் பிசி பத்தி நீ பேசல அப்படின்னு. என் லைஃப்ல இது நடந்துச்சுங்க, அதை வச்சு நான் ஒன்று சொன்னேன், புடிச்சா பாரு. ஏன்னா end of the day as a comedian or an artist, we can start a conversation. Where that conversation leads is not, I don't think we should take responsibility, because that's something we can't really control. Fair, very fair. So as requested by our show producer Bharati, she wants to know, can you talk about a little bit, shed some light on your trolls and negative comments you get on social media, especially related to like when you say casteist comments and people talking against it. இப்போ அது எப்படின்னா, நான் வந்து when you have Tambram friends னு ஒரு வீடியோ பண்றேன், சரியா? அதோட அர்த்தம் என்னன்னா, என் கூட நிறைய பிராமணிக்கல் பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அவங்க கிட்ட என்னன்னா, அவன் என்ன சத்தியமா மனசார அப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கல, சரியா? பட் அவனை அறியாம அவன் வளர்ப்பினால், அவன் வந்த பேக்ரவுண்ட்னால நிறைய விஷயம் புண்படுத்துற மாதிரி பண்றாங்க. அவங்களும் சரி, இந்த தட்டு விஷயமா நிறைய இருக்கு, எல்லாரும் தட்டுல அஃபெக்ட் ஆயிருக்காங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி. இத பத்தி நான் பேசிட்டேன், நல்லா போயிருக்கு வீடியோ, நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ரீசெண்டா அது பேசினது 2019, திருப்பியும் கொரோனா அப்ப ஏதோ ரிலீஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நடந்து 3 வருஷம் ஆக போகுது. இப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லுது, இல்லை நான் பிராமின் ஸ்லாங் பயன்படுத்தினால என்னை வந்து என் காலேஜ்லயோ இல்லை ஒர்க் பிளேஸ்லயோ புள்ளி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, இதை பத்தி நீ என்னடா சொல்ல போறேன்னு ஒரு பொண்ணு டிஎம் பண்ணுது. இதே மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கு. நான் அப்பெல்லாம் ரொம்ப கில்ட்டி ஆயிருவேன், ஐயோ இது பேசல. அதனாலதான் சொன்னல, டியூட்டியா நான் எடுத்துக்கிட்டேன், நான் நியூஸ் சேனல் மாதிரி ஆயிருவேன். அப்பதான் நான் ஒரு டிட்டாச்மெண்ட்டுக்குள்ள போய் ஆகியே தீரணும். இல்லாட்டி அந்த ஒரு கில்ட் போய் நம்ம பண்றதே நிறுத்திடுவோம். No, the honest truth is there's nothing that's true. There's nothing right or wrong in the world, bro. Everyone has one side. If she is saying that, oh, they're making fun of me, it's wrong, na. அதே மாதிரி there's another Brahmin is going using the language and oppressing another person. So there's no right or wrong. அவங்க கிட்ட பேசும்போது என்னன்னா, சரி என்னதான் நடந்துச்சுன்னா, நான் சொன்னேன், இல்லைங்க நான் ஏன் லைஃப்ல இருந்து சொன்னேன், இது எனக்கு நடந்த அப்ரெஷன், அதை பத்தி நான் பேசினேன், அதை பேசாம இருக்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வேணும்னா நான் உங்களுக்கு ஓப்பன் மைக் அட்ரஸ் தரேன், நீங்க வாங்க, இதை பத்தி நீங்க பேசுங்க. அப்ப யாராச்சும் வந்து தடுத்தாங்கன்னா அதுதான் உங்க உரிமையை பறிக்கிறதாகும்.
அதை விட்டுட்டு நான் பேசாம இருக்கிறதுனால இங்க எதுவும் நடக்க போறதில்ல, இல்ல பேசினாலும் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ கிறிஸ்டியன் ஸ்கூல் வர்சஸ் நார்மல் ஸ்கூல்ஸ்னு ஒன்று பண்ணோம். அதுக்கும் கிட்டத்தட்ட இதே டோன்ல அது இதோட அது என்னன்னா 2 ஸ்கூல் பத்தியும் பேசிட்டேன். வெஜிடேரியன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு இதுவும் கிறிஸ்டியன் ஸ்கூல். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்கடா. அந்த கட்சி அவங்களுக்கு தேவையான பிட்லாம் கட் பண்ணி அவன் போட்டு ட்ரால் பண்ணிருக்கான். இந்த கட்சி இவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கட் பண்ணி நடுவுல என்ன விட்டானுங்க டே. இவங்க 2 பேருமே என்ன திட்டிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி பேசினியா? பேசிருக்கா, அதே வீடியோல பேசிருக்க, வீடியோ போய் பாருன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சோ ட்ரால்ஸ் வந்து எப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இட்ஸ் வெரி ஹார்ட் டு இக்னோர் ஆல்சோ. அது நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு. விளையாட முடியாது. உனக்கு வந்து ஹேட் கமெண்ட்ஸ் வர 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 ஒரு அட்லீஸ்ட் ஒரு கமெடியனா நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தேங்க நல்லாவே தெரியும். ஸோ எல்லாம் நான் நிஜமாலே சிரிக்க வச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து எழுதி சிரிக்க வைக்கிற எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் பண்ணி அவன் சிரிச்சதுக்கு அப்புறம் கூலா வந்து சிரிப்பு வரல, நீ எல்லாம் ஒரு காமெடியனா, உனக்கு காமெடி வராது, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, இப்படிலாம் பேசும்போது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் அட் சம் பாயிண்ட் மறத்து தான் போயிருக்கு. இது வந்து என்னை அஃபெக்ட் பண்ணல, இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்ல வரல, அது நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு அது ஒரு மாதிரி மறத்து போய் ஒரு மாதிரி சரி விடு, இவங்களுக்கு இதான் அறிவு, நம்மளுக்கு தான் வருது, நம்ம இதை மாட்டு பண்ணிட்டே போவோம், பிடிச்சவன் பார்க்க போறான், நம்மளுக்கு போல ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து என்ன சொல்றது, அதுக்கு ஒரு இமேஜ் கொடுத்து அதை குளோரிஃபை பண்ணி அது ஒரு பெடஸ்டல்ல வச்ச இடத்துல இருந்து அதை எடுத்து கீழே வச்சு இது நம்மளுக்கு ஒர்க், இது நம்ம டேலண்ட், இது நம்ம சர்வைவல், இதுக்காக நம்ம இதை பண்றோம், நம்ம நேர்மையா பண்ணியிருக்கோம். நம்ம யாரோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இருந்து காசு வாங்கியோ இல்லை யாரோ நம்மளுக்கு காசு கொடுத்தோ ஒரு ஐடியாலஜி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நான் பார்த்தேன், அதெல்லாம் நான் இப்படி சொல்றேன் அப்படின்ற ஒரு நேர்மைக்கு வரும்போது அது ஒரு மாதிரி அமைதியாக போய் முடிஞ்சிடும். ஆன் தட் நோட், ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்ககிட்ட காசு கொடுத்து உங்க சேனல் வாங்க ட்ரை பண்ணா என்ன சொல்லுவீங்க மிஸ்டர் விக்கல்ஸ்? காசை பொறுத்து பதில் ரைட், நேர்மையோடயும் ரொம்ப ஆனஸ்டா இருக்கீங்க விக்கல்ஸ். நிறைய அவங்களுக்கே தெரியாம திடீர்னு பார்த்து ப்ரோ 100 கோடி ரூபாய் தர சேனல் தாக்கினா கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு அழுதுட்டு சரி ப்ரோ 100 விக்கல்ஸ் 2.0 வேற ஏதாவது பேரு, அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும். ஐடியாலஜி இட்ஸ் மோர் லைக் ஐ லைக் திஸ் பட் ஐ லைக் திஸ் more. What can you do? All right, cool guys. So what's up guys, thanks for tuning in to this episode of TIGPODS. We have with us a successful stand-up comedian, an actor and a content creator. So thanks Vikkals, thanks for sharing on our show. I think a lot of people can genuinely learn a lot from this, especially those few points of I think that 100 days real challenge really inspired. In fact, even me, I'm like, fuck yeah, maybe we should like probably do something like that. And the other, this goody pieces of advice were really nice, you know, where a lot of people are like, you know, like that hate comments where இதெல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் இக்னோர் பண்ணுங்க, நல்லா வேலைக்கு ஆகாது, இதை போய் ஃபேஸ் பண்ணோம். There was a lot of authenticity and honesty in most of what you said, I feel. So that's something that a lot of people look forward to hearing. So yeah, Agamoton, thanks bro. Thanks for having me, big family. Thanks for having me, Jaytesh. Yeah, anytime, you know that. On that note, guys, wishing you all a very happy 2024, happy new year. We will look forward to becoming the top podcast of this this state, hopefully by this year. And happy new year மக்களே. 2024ல நிறைய ஷோஸ் நானும் பண்ணுவேன், நல்லா டிக்கெட் எடுத்துட்டு வந்து பாருங்க. Yeah, என்னால முடிஞ்சது. All right, peace out. Thanks guys, see y'all.